நேற்று திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் அறிவுத்துறவி ஆற்றிய பணிகளை பற்றி பார்த்தோம். இன்று எழுத்து பணிகளில் இமயம் தொட்ட திருத்தந்தை பற்றி பார்ப்போமா? கவிதைகள் புனைந்து காலத்திற்கு ஏற்ற கருத்துக்களை வெளிப்படுத்துபவராக, கட்டுரைகள் எழுதி இதயங்களை ஈர்ப்பவராக, நாடகங்கள் எழுதி புத்துலகின் வித்தகராக தம்மை அடையாளப்படுத்தி கொண்டார் திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் அவர்கள். 5 புத்தகங்களையும் 14 மறைக்கோட்பாட்டு தொகுப்புகளையும் 15 திருத்தூது ஆவணங்களையும் 11 திருத்தூது கட்டமைப்பு கருத்தமைவுகளையும் 45 திருத்தூது மடல்களையும் காலத்திற்கும் சூழலுக்கும் ஏற்ப வடித்துள்ளார். அவை அனைத்தும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை. அவைகளில் 1 திரு அவையின் நிலைப்பாட்டை உணர்த்துபவையாகவும், 2 செயல்பாட்டு முறையில் பங்கெடுக்க தூண்டுபவையாகவும், 3 உலகிற்கும் திரு அவைக்கும் மனம் திறந்த செய்தி மடல்களாகவும், 4 சில முக்கிய நிகழ்வுகளின் ஆண்டு நினைவை வெளிப்படுத்துபவையாகவும், 5 வழிகாட்டுதல்களை உணர்த்துபவையாகவும் இருந்துள்ளன. கிறிஸ்து கொண்ட மீட்பையும் அதில் பங்கு பெறுவதால் மனிதன் அடையும் மாண்பையும் உணர்த்தி ஒவ்வொரு மனிதரும் மற்ற மனிதர்களின் மாண்பையும் தன்னுரிமையையும் மதிக்க வேண்டும் என இவர் கற்றுக் கொடுத்தார். கிறிஸ்து துன்புற்ற சிலுவையின் மேன்மை அதிகம் உணர்ந்த இவர் மனித மாண்பு மென்மேனும் வளர தம்மை அர்ப்பணித்துக் கொண்டார். இரக்க வாழ்வு ஓர் அழைப்பு என்று அதனை அறிவித்தார். ஒரு நாள் இறக்கப் போகின்ற நாம் இருக்கும் வரை இரக்கம் காட்ட வேண்டும். நம் இரக்கம் காட்டும் பொழுது அதனை பெற நாமும் தகுதி அடைகிறோம் என்பதை தெரிந்து வாழவும் இவர் அழைப்பு விடுக்கிறார். மனித உழைப்பு மனிதனுக்காக, மனிதன் உழைப்பதற்காக அன்று சமூக நீதி நிலைநாட்ட உதவும் கருவியாக இருக்க வேண்டும் என்று இவர் உறுதியாக கூறினார். உழைப்பு ஓய்வு நாளை கடைபிடிப்பதன் மூலம் படைத்தவரான இறைவனை மனிதன் பின்பற்றுகிறான் என்பதை இவர் உறுதியாக எடுத்து கூறினார். இக்காலத்தில் மறைக்கல்வி அளித்தல். நம்ம திருத்தந்தை பணி பொறுப்பின் 1ஆம் ஆண்டு நிறைவை குறிப்பிடும் விதத்தில் திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுலால் எழுதப்பட்ட இந்த ஆவணம் மறைக்கல்வியின் அவசியம், அதன் பொருள், அதை கற்பிப்போர் மற்றும் அதன் பயன் பற்றி தெளிவாக விளக்குகிறது. நமது திருத்தந்தை அவர்கள் சமூக நற்பண்புகளை கற்பிக்கும் கல்வி கூடங்களாக குடும்பங்கள் விளங்குகின்றன என்றும், குடும்பம், சமூகம் ஆகியவற்றின் உயர் பண்புகள் குறித்தும், அவற்றை பின்பற்ற வேண்டிய அவசர கடமை குறித்தும், செய்ய தவறிய நன்மையின் இடைவெளியில் தீமை புகுந்து கொள்கிறது என்றும் விரிவாக பல எடுத்துக்காட்டுகளை கூறி குடும்பத்தின் மேன்மையாக எடுத்து கூறியிருக்கிறார். தெரியுமா? கத்தோலிக்க திரு அவையில் மறைக்கல்வி 1992 வத்திகான் சங்கம் தொடங்கப்பட்டதன் 30ஆம் ஆண்டு நினைவாக எழுதப்பட்ட இந்த ஆவணம் பல இறையியல் வல்லுநர்களின் கூட்டு முயற்சியாகும். 2865 எண்களை கொண்ட இந்த ஆவணம் 4 பகுதிகளை கொண்டுள்ளது. நம்பிக்கை அறிக்கை, கிறிஸ்தவ மறைப்பொருளின் கொண்டாட்டம், கிறிஸ்துவில் வாழ்வு, கிறிஸ்தவ இறைவேண்டல் என்று பிரித்து விளக்கம் அளித்தாலும் இது மறைக்கல்வி போதனை மட்டுமன்று. இந்த மூல நூல்தான் கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி CCC நூலாகும். தேசிய மறைக்கல்வியின் பொது ஆவணமானது மறைக்கல்வி பணி மற்றும் வாழ்வு பற்றிய விதிகளின் விளக்கமாகவும் வழிகாட்டியாகவும் உள்ளது. திருத்தந்தை புனித இரண்டாம் யோவான் பவுல் பணியாற்றிய 26 ஆண்டுகள் மற்றும் 168 நாட்கள் அடங்கிய காலகட்டத்தில் அவர் எழுதியது மிக அதிகம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவரது கருத்துக்களை அறிந்து வாழ்வாக்க வேண்டியது நமது கடமையாகும்.